அனைவருக்கும் வணக்கம். இலக்கணம் கன்னியூ பண்ணலாம். இலக்கண முறைப்படி சொல் எத்தனை வகைப்படும்? இந்த பாருங்கள், சொல்லுனாலே இலக்கண முறையினாலும் சரி இலக்கிய வகையினாலும் சரி சொல் 4 வகைப்படும். இலக்கண முறையில் நம்ம 6ல் கொடுத்துருப்பாங்க. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கிய வகை 7ல் கொடுத்துருக்காங்க. இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். ஸோ இலக்கண முறைப்படியும் சொல் 4 வகைப்படும். இலக்கிய அடிப்படையிலும் 4 வகைப்படும். அதில் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொல்லுனா இயற் சொல் தான் எளிதில் பொருள் விளங்கும். இந்த திரிசொல் பார்த்திங்கன்னா கற்றோருக்கு மட்டும்தான் புரியும். இலக்கணங்களில் மட்டும்தான், இலக்கியங்களில் மட்டும்தான் வரும். இந்த திரிசொல் பார்த்திங்கன்னா கற்றோருக்கு மட்டும்தான் புரியும், இலக்கியங்களில் மட்டும்தான் வரும். இது கேட்டிருந்தாங்க. அடுத்தது திசைச்சொல்னால் வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து வரும் சொல் திசைச்சொல். வடசொல்னா வடமொழியிலிருந்து வந்த சொல் வடசொல். இதெல்லாமே 7ல் இருக்குது. நம்மளும் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயற் சொல் 4 வகைப்படும். இதில் இருக்க பாருங்கள். இயற் சொல் என்னென்னு: பெயர் இயற் சொல், வினை இயற் சொல், இடை இயற் சொல், உரி இயற் சொல். இதில் பொறுத்து கொடுத்துருக்காங்க. மண், பொன். ஸோ அது பெயர். நகர், மானு வந்தாலே அது உரிங்க. நடந்தான், வந்தான், அப்போ ஏதோ ஒரு செயல் இல்லையா? ஸோ அது வினை இயற் சொல். அவனை அவனால் தூக்கி மிச்சம் உள்ளதானே இடை இயற் சொல். இப்படி பார்த்து போட்டுக்குங்க. அடுத்தது கற்றோருக்கு மட்டும்தான் புரியும், இலக்கியங்களில் மட்டும்தான் வரும். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? அது திரிசொல். இது கேட்டுதாங்க இந்த வாட்டி, பார்த்துக்குங்க. அதாவது படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். படித்தவங்க தமிழ் படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும், இலக்கியங்களில் மட்டும்தான் வருதுன்னு திரிசொல். திரிசொற்களை 2 வகைப்படுத்தலாம். இதுவும் நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். ஒரு பொருள் குறித்த பல திரிசொல், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் இருக்குது. 7ல் பார்த்துக்குங்க. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். அழுவம், வங்கம் அப்படிங்கிறது பெயர் திரிசொல். ஏன்னா அதெல்லாம் கப்பலை குறிப்பது. இயம்பினான், பயின்றான், அப்போ அது வேலை, அப்போ அது வினை திரிசொல். அன்ன, மான, அது இடைத்திரிசொல். கூர், களி, உரி திரிசொல். இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 3, 4, 2, 1 வரும். இதில் காணோம், நோட் பண்ணிக்கோங்க. 3, 4, 2, 1. அழுவம் வங்கம் பெயர் திரிசொல். இயம்பினான், பயின்றான், அப்போ ஒர்க்கு பண்ணுறாங்க, அப்போ வினை செயல் வருது. ஸோ அது வினை திரிசொல். அன்னமானங்கிறது இடைத்திரிசொல். கூர்களி உரித்திரிசொல். அடுத்தது கண்ணிமை என பொருள் தரும் திரிசொல் இதழ். இதுவும் 7ல் இருக்குது. கண்ணோட இமை, அதுக்கு பொருள் தரும் திரிசொல் இதழ். அடுத்த ஷார்ட்ஸில் அடுத்த இலக்கணம் கன்னியூ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.